உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையான்னு தெரியல. வெண்பாவ ஃபர்ஸ்ட் டே கடத்தினப்ப விஜய், மல்லி 2 பேருமே கமிஷனர் ஆஃபீஸ்ல போய் ஒரு கம்ப்ளைண்ட் குடுத்துருப்பாங்க. அப்ப அந்த கமிஷனர பொறுத்தவரைக்கும், "நீங்க வீட்டுக்கு போங்க. நாங்க எங்க போலீஸ் ஃபோர்ஸ வச்சு நாங்க தேடி கண்டுபிடிச்சிருந்தோம்." அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. ஆனா விஜய், மல்லி 2 பேருமே, "நாங்க வீட்டுக்கு போகவே மாட்டோம். நாங்க இங்கேயே இருக்கிறோம். உங்க கூடவே இருந்து நாங்களும் தேடுறோம். எங்க பொண்ணு இல்லாம நாங்க வீட்டுக்கு போகவே முடியாது." அப்படிங்கிற மாரி ஒரு வார்த்தைய சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் பார்க்குறப்ப எவ்வளோ எமோஷனலா இருந்தது தெரியுமா? ஆனா இப்ப விஜய், மல்லி 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? ஸ்டோரியில தான் 2 நாள் 3 நாள் ஆகுது அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஆனா சீரியல் பார்க்குற நமக்கு 1 மாசம் ஆனது போல தான் காமிச்சுட்டு இருக்கிறாங்க. இப்ப வரைக்குமே விஜய் ஒரு பக்கம் கால்ல அடிபட்டுருக்குது அப்படிங்கிற மாரி வீட்ல இருந்துட்டு இருக்கிறாங்க. மல்லி மேல கோபத்த காமிச்சுட்டு இருக்கிறாங்க. மல்லியுமே முன்ன போல விஜய் என் கூட சரியா பேசுறது இல்ல, என்ன பக்கத்துல கூட விடுறது இல்ல, தனியா தூங்குறாரு அப்படிங்கிற மாரி நாகு கிட்ட சொல்லி அழுதுட்டு இருக்கிறாங்க. அடுத்ததா இப்ப விஜயுமே ஒரு மேல் நர்ஸ் வச்சு அவங்க ஒரு வேலை பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதற்கு இடையில இவங்க 2 பேருக்கும் இடையில இருக்கிற பிரச்சனைய பெருசாக்கணும் அப்படிங்கிற மாரி இந்த ராஜியுமே சமைக்கலாம் செஞ்சிருக்கிறாங்க. இப்போ வரைக்கும் நீங்க பார்த்துருந்துருப்பீங்க. கிச்சன் பக்கம் அவங்க போனதே இல்ல. அட்லீஸ்ட் ஒரு காஃபி கூட போட்டு குடிக்க மாட்டாங்க. மல்லி கிட்ட தான் கேட்பாங்க. ஆனா இப்ப அவங்க சமைச்சாங்களாம். அந்த சாப்பாட இப்ப விஜய் சாப்பிடுறாங்களாம். பார்க்குறதுக்கே உண்மையாவே கடுப்பா போயிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். மல்லியுமே வெண்பா வெண்பான்னு சொல்லி ஒரு 3 நாள் அழுது பார்த்தாங்க. அடுத்ததா வயித்துல குழந்தை வருது அப்படிங்கிற மாரி சொல்றப்ப, இப்ப வரைக்குமே அவங்க வெண்பாவ நினைச்சு அழுறாங்களா அப்படின்னு சொன்னா நிச்சயமா இல்ல. அவங்க ஹஸ்பண்ட நினைச்சு தான் வருத்தப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அவங்க கால்ல அடிபட்டுடுச்சே, என்ன கவனிக்க விட மாட்டேங்கிறாங்க. நான் சமைச்ச சாப்பாட சாப்பிடுறது இல்ல. என்ன அந்த ரூமுக்குள்ள அலோவ் பண்றது இல்ல அப்படின்னு சொல்லி தான் அவங்க வருத்தப்படுறாங்களே தவிர, நம்ம வெண்பாவ காணுமே, வெண்பாவ தேடி போகணுமே அப்படிங்கிற எந்த ஒரு முயற்சியும் அவங்க எடுத்த மாதிரி இல்ல. பாவம் அந்த குழந்தையுமே இப்போ ஹாஸ்பிட்டல்ல அவ்ளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்குறதுக்கு உண்மையாவே கஷ்டமா இருக்கு. இந்த பிரச்சனைகள்லாம் முடிவுக்கு வரணும் அப்படின்னு சொன்னா, வெண்பா கூடிய சீக்கிரம் வீட்டுக்கு வரணும். அந்த நர்ஸ் அவங்களுக்கு உதவி பண்றாங்க அப்படிங்கிறதால, நிச்சயமா வெண்பா இன்னும் ஓரிரு நாள்ல வீட்டுக்கு வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி தான் எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த லாங் ட்ராக்க இதோட முடிச்சு வச்சிருங்க. உங்களுக்கு புண்ணியமா போகும் அப்படிங்கிற மாரி தான் கேட்க தோணுது. நீங்க இத எப்படி பார்க்குறீங்க? உங்களோட கருத்துக்கள கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.